முருங்கைக்கீரை கூட்டு வைக்க முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு. அடுத்து முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு கூட்டு வச்சிருவோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை ஆஞ்சி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு தேவைப்படும். பாசிப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. இந்த அளவு ஒரு 3 பேர் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காயை பல்லாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், அதோட இதுக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை ஒரு பவுலுக்கு மாற்றி அது தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயே ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அந்த சீரகமும் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு லேசாக செவந்ததும் நம்ம நறுக்கி வச்ச ஒரு பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கி இருக்கணும். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஓரளவுக்கு அது செவந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வற்றலை ஒரு 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கங்க. இப்போது ஏற்கனவே ஆஞ்சி வச்ச அந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கிண்டிக்குங்க. இந்த ஸ்டேஜில் கரண்டியோட பின்பக்கம் வச்சு தான் கிண்டணும். கரண்டியோட முன்பக்கம் வச்சு கிண்டிங்கன்னா கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டி கெட்டியாக ஆகிடும். அப்படி இல்லாமல் தனித்தனியாக கீரை இருக்கணுங்கிறதுக்காக கரண்டியோட பின்பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த சமையல் சோடா எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையினுடைய பச்சை கலர் மாறாமல் இருக்கும். இப்போது குழைய வேக வச்ச பருப்பை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கீரையும் பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மிக்ஸ் ஜாரையும் அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இந்த கீரை கூட்டு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தரம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.